ஐ நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா திம்பமா? ஐயோ எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா இனிமே இங்க எல்லா பொருளையும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்திய. புரியாத பொண்ணா இருக்கிறிய, போ. இந்த கொடு. இனிமே இதெல்லாம் மாமாக்கு தான் சொந்தம். மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்டு. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? ஆமா போட்டார, ஸ்டீல் பெல்ட். இன்னும் ஆறல. கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி. என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம்? இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல்லாம் சொல்ல பிடிக்கிற அவங்க காலம். எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ணை பார்த்து லவ் பாட்டு பாடினியா? தப்பா? அவ கால உயிவு உயிவா பேமானி. என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில அடிக்க மாட்டேன். ராசா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி, உதக்கி உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க. என்ன இது? ஜோடி நல்லா தான் இருக்கு. ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு. என்னம்மா இன்னாடி பண்ணிக்கினுக்குற? சும்மா. சும்மாவா? இட்ஸ்னா போடி வீட்டு உள்ளார போடி. டாய் கொத்தவரங்க. அத்தே அத்தேன்னு பல்ல சொத்தி ஆக்கிடுவேன். பின்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிடா நீ ஆண்டின்னு கண்ணை நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா? நீங்கதான். அடிங்க ஒப்பன் தன்னானே. உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ணே நீ லவ் பண்ணிக்கிறேங்கறியா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆகுது? என்ன இல்ல, 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது. கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும் தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே. அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சுதா? சைட்டு வேற ஃபைட் வேற. அது லவ், இது லடாய். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல அத்தை. மூஞ்சி இட்சன்னா. இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவைச்சு புளிஞ்சு காய வச்சிருவேன். ஜாக்கிரதை. இன்னாடா பம்முற? ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். இன்னா ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வானா. பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியா நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன ஃபவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அடி சக்க, அதான பார்த்தேன். வீர தாய் புலிய முறத்தால அடிச்ச கேசாச்சே. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள. ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி, சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது. ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியா சொல்றாங்க. சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது. அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணம் ஆயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. சொல்லட்டுமா? வேணாம் பாவா, சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரலத்தோடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி. 1 2 3. மிஸ் ராதா, உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம்.
தேங்க் யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரிதம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, மிஸ் ராதா இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய். வணக்கம். வணக்கம். Your rhythm is just fantastic. தேங்க்யூ. இதுக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ. ரைட். நான் வந்து பாக்குறேன். ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. ம், இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடுன்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். எஸ். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் பிளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர்தாக்கா. ஏக்கா கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிஃப்ட் கேக்குறத விட ஷிஃப்ட் கேட்கலாம்டா. ஓ, ஷிஃப்ட் வேணுமா? டே ஷிஃப்ட்டா நைட் ஷிஃப்ட்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிஃப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிரும். ஃபேண்டாஸ்டிக் ராஜா. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. I beg your pardon? அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்தவன் தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டிட்டானுங்க. சரின்னு சவமரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும். நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன்? அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். ஏக்கா குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணாடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன்? காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா, கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் நாத்த அடிக்குது. ஐயோ, எல்லாம் பழம் சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிலிங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிம்மா. ஐயோ ஏக்கா வானாயக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்னென்ன வரும்னு காட்டுறேன். வானாங்கண்ணு வானாங்கண்ணு மூக்கு முழிமாக்குற நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம். ஒன்ன நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? ஆவானா? நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டானா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளைங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே ஒதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரி கட்டுறோம். அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. டேய் உதப்பண்டா. நானும் உதப்பேன். ஏங்க, நீங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? கூடாதுன்னு இல்ல, தெரியாது அவ்வளவுதான். ஃபைட் பண்றவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல? அது எப்படிங்க?
அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வேர்க்கும், இதுலயும் வேர்க்கும். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ வா போன்னு கூப்பிடலாமா? ஓ மிஸ் நீ வா போ. எங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஓ இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி இந்த கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? ஆமா. அப்ப கத்து. வலது கால். அம்மா என்னப்பா? ஐயோ என்ன? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகன் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இது? வா வா வாங்க. வந்துரு. இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ, ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் மூணுமே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு. என்னது? இது இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க ரெண்டே பேர் சொல்லிடுறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க. இப்ப வந்து தாலி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னா, உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா. சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத. அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும், அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நீயும் அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம், வா. உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தனியா பேசணுங்க. பேசினா போச்சு. அப்ப வாங்க. வாங்க போலாம். நல்லா இருந்தது சார், நிஜமா. உங்க பாட்டு ஆட்டமும் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல, ஒரு அடி அடிச்சல, பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5. உன் பழைய வாய்ப்பாடு 2 5. யூ அடி பின்னிட்டீங்க சார். சார், உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா, எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார், கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா, போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போயிடு. ஓகே, சாரி சார். இட்ஸ் ஆல்ரைட்.